Welcome, Alpha. Greet you in the mighty and matchless name of our my Lord and Savior Jesus Christ. இப்பொழுது நாங்கள் வாஷிங்டன் டிசியில் தான் இருக்கிறோம். அங்கே தான் பேசுகிறோம். டு பி ப்ரிசைஸ், வெரி க்ளோஸ் டு வாஷிங்டன் டிசி, வர்ஜீனியா. நாம் சிறிது வேத வசனத்துக்கு கடந்து செல்வோம். சிறிது நாளாக ரோமர் புஸ்தகத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதுக்கு முன்பாக லெட்ஸ் ப்ரே அண்ட் ஸ்டார்ட். Father, in the name of Jesus Christ of Nazareth, open our eyes, ears, hearts and minds of understanding. Whatever we read, let us understand and read it. Thank you, Lord. In Jesus' name I pray. Amen. கர்த்தரை துதிக்கிறத பற்றி நம்ம ஆராய்ச்சி பண்ணி கொண்டு வந்தோம். ரோமர் 1ஆம் அதிகாரத்தில் 21வது வசனத்தில், அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்தது. You see, one of the best offensive and defensive weapon is provided according to Ephesians 6 is praise. இப்போ ஒன்று மகிமைப்படுத்தலை. அப்புறம் we know about God, but lot of Christians they don't praise God, worship God. மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்தது. ஸோ இங்கே ரெண்டு ப்ராப்ளத்தை நம்ம வாசிக்கிறோம். ஸோ இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமாக எடுக்கலான்னு பார்க்குறேன். என்னன்னா வியாதி. இன்னைக்கு ஏன்னா நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் எனக்கு ப்ரேயர் ரிக்வெஸ்ட் ஃபார்மில் வருது. எங்களுக்கு உடம்பு சரியில்லை, ஜெபம் பண்ணுங்க, இது சரியில்லை. I heard a lot of things from Singapore and Canada and other places. And அவங்க எல்லாருக்குமே சொல்கிறேன், வியாதி வருது இயல்பு என்று சொல்லுவாங்க. இல்லை, வேதத்துக்கு மாறுபட இருக்கிற விஷயத்தை அவர்கள் கூறுகிறார்கள். இயேசு கிறிஸ்து பூமியில் இருந்தபோது எல்லா வியாதிகளையும் குணமாக்கினார். அவருக்கு தேவைப்பட்டது ஒன்றே ஒன்று, ஃபெய்த். இப்போ இங்கே ஸ்தோத்தரியாமலும் நம்ம இருக்கும்போது நம்ம when we don't praise God and worship God, this sort of attack starts taking place. நம்ம ப்ரைஸ் பண்ணி நம்ம இது பண்ணும்போது, சந்தோஷமாக இருக்கும்போது நம்மளுக்கு வியாதி வர்றது குறையுது. இது இப்போ let's turn our Bibles to Proverbs 18th chapter. இந்த இடத்துல 14வது வசனத்தை வாசிப்போம். மனுஷனுடைய ஆவி அவன் பலவீனத்தை தாங்கும், முறிந்த ஆவியை யாரால் தாங்கக்கூடும். இப்போ ஒரு மனுஷனை எவ்வளோ ஷாக்கு வேவ்ஸில் போனால் கூட அவன் தாங்கிக்குவான். இஃப் ஹிஸ் ஸ்பிரிட் இஸ் ஸ்ட்ராங் எனஃப். அதான் போட்டிருக்கீங்க. மனுஷனுடைய ஆவி அவன் பலவீனத்தை தாங்கும், முறிந்த ஆவியை யாரால் தாங்கக்கூடும். ஒரு ஆவி கோஸ் அவுட், அவனோட ஆவி முறிஞ்சு போயிடுச்சுன்னா அவனை காப்பாற்றுறதுக்கு யாராலையும் முடியாது. அதான் நம்ம இவர் டிஜே அங்கிள்லாம் பாடுவார், சோர்ந்து போகாயோ மனமே சோர்ந்து போகாதேன்னு சொல்லி பாட்டு பாடுவார். இதெல்லாம் நினைவுக்கு வருது, அதனால உங்களுக்கு சொல்கிறேன். மனுஷனுடைய ஆவி அவன் பலவீனத்தை தாங்கும், முறிந்த ஆவியை யாரால் தாங்கக்கூடும். சரி, இந்த ஒரு வசனம் எடுத்துக்கலாம். ரெண்டாவது, சுகம் கொடுக்கிறவர் கர்த்தர். இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. சோர்ஸ் ஃபார் ஹெல்த் இஸ் the Lord God. Let us turn our Bibles to Exodus chapter 15 நினைக்கிறேன். 20வது வசனத்தை இங்கே கவனமாக படிக்கும்போது, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவருடைய கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால், இங்கே கண்டிஷன்ஸ் இருக்குது. லிசன் கேர்ஃபுல்லி ஃபார் த வேர்ட் ஆஃப் காட். லிசன் டு த வேர்ட் ஆஃப் காட். அவர் பார்வைக்கு செம்மையானது, ரைட் லிவிங், இஃப் வி லிவ் ரைட். அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து, தட் இஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அகேன் இப்படி பண்ணி அவர் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் செவி கொடுத்து அவர் நியமங்கள் யாவையும் அவர் நியமித்து பூமியில் வாழுவதற்கு நமக்கு நியமித்து வச்சிருக்காரு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு காரியம் சொல்கிறேன். ராத்திரியானா படுக்கணும்,
இன்றைக்கி இந்த உலகத்தில் என்ன நடக்குதுன்னா ராத்திரி ஆனால் முழிச்சிருக்காங்க. நான் சென்னையில் இருக்கும்போது பார்த்துருக்கேன். ராத்திரி நான் பார்த்ததில்ல, ஆனால் வந்து நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ராத்திரி 12 மணிக்கு பிரியாணி சாப்பிட போவாங்க. திஸ் இஸ் லிட்டரலி அவங்க ஹெல்த்தை தான் பாதிக்கும். ராத்திரி படுக்கணும். when I came this time I had to meet the pastor. அப்போ he took me for a dinner. அவர் என்னை கூப்பிட்டுட்டு போனார். அப்போ வந்து ஃபர்ஸ்ட் பில் கூட்டிகிட்டு போகும்போது, ஆனால் he was telling me one thing. They all finished their dinner by 6:30. அது ஒரு பிக் லெசன் ஃபார் மீ. ஏன்னா never in our life we have taken a night food at 6:30. அவங்க 6:30க்கு இவங்க எடுக்கிறாங்க. அதனால தேர் ஹெல்த்தி. he is 82. That's 80. Yeah, he is 78. Sorry, 78. He is quite strong. And அவர் தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறாரு, வசனத்தையும் படிச்சுக்கிறாரு, ப்ரேஸ் பண்ணுறாரு, வர்ஷிப் பண்ணுறாரு. பட் அட் த சேம் டைம் ஹீ இஸ் ஆல்சோ ஃபாலோயிங் த லாஸ், நியமங்கள் அவர் வச்சிருக்காரு. இந்த நேரத்தில் தான் சாப்பிடணும், இப்படி இப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு அதை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. தே ஆர் சக்ஸஸ்ஃபுல் இன் லிவிங். அப்போ நியமங்கள் யாவையும் கை கொண்டார். இது ஒன் ஆஃப் த நியமங்கள். நம்ம வேதத்தை வாசிக்கும் போதே நம்மளுக்கு தெரியும் என்னென்ன நியமிச்சிருக்காருன்னு. கை கொண்டால் நான் எகிப்திற்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ண மாட்டேன். வியாதிகள் வரப்பண்ண மாட்டேன். நானே உன் பரிகாரியாக கர்த்தர். ஐ எம் யுவர் டாக்டர்ன்றாரு. when God is we trust God, doctors, nothing wrong in that. But again, for emergencies and everything, we go to the doctors and get us treated. ஆனா இங்க சொல்றாரு, டாக்டர்ஸ் may treat the symptoms, but the Lord God who heals. இது நல்லா புரிஞ்சுக்கணும். I am the Lord that healeth thee போட்டிருக்கு. இது விரிவா இந்த டாபிக்கை படிக்கலான்னு நினைக்கிறேன். ஏசாயா 53ஆம் அதிகாரத்தை எடுத்து பார்க்கும்போது எதற்காக இயேசு வந்தாருன்னு சொல்லி பார்க்குறோம். ஏசாயா 61 வாசிக்கும் போதும் பார்க்குறோம். அதுவும் இயேசு எதற்காக வந்தார்? கட்டுண்டவர்களை விடுதலையாக்கணும். இப்போ நிறைய பேர் வியாதியினால் கட்டப்பட்டிருக்கிறாங்க, வேதனைகளால் கட்டப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு விடுதலை கொடுக்கறதுக்கு தான் இயேசு வந்திருக்கிறார். அப்புறம் இதே வேத வசனம் சொல்லுது, 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் அவர் தழும்புகளால் குணமானீர்கள்னு போட்டிருக்கோம். we have already, Christ has died on the cross so that we are all healed. அதுக்கு ஃபெய்த் வேணும். அந்த வசனத்தின் மேலே விசுவாசம் வைக்கும்போது நமக்கு சுகம் வருகிறது. இப்போ அந்த சுகத்தை பெற்றுக்கொண்டு அந்த இயேசு எனக்காக வந்தார், எனக்காக தான் மரித்தார். நான் நல்லா சுகமாக இருப்பதற்காக தான் அவர் சிலுவையில் அறையப்பட்டார், எனக்கு சுகத்தை கொடுத்தார் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். நமக்கு விடுதலை வரும் கண்டிப்பா. இப்போ now let us go to the Gospels. இங்கே இயேசு ஒவ்வொரு ஹீலிங்கை பர்ஃபார்ம் பண்ணுறத பார்த்து கொண்டே வரலாம். மத்தேயு 8ஆம் அதிகாரத்தில் பார்ப்போம். அவர் மலையிலிருந்து இறங்கின போது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அப்பொழுது ஒரு குஷ்டரோகி, அந்த காலத்தில் ஒரு கொடிய வியாதி இது, குஷ்டரோகம் வந்தவர்களை விலக்கி கூடாரத்துக்கு வெளியில் வச்சிருவாங்க. யாரும் அவங்க கிட்ட போக முடியாது. இட்ஸ் அ ப்ரோஹிபிட்டட் டிசீஸ். அந்த காலத்தில் கொஞ்ச நாளுக்கு முன்னால் வரைக்கும், மேபி 50 years back or 60 years back, tuberculosis also was like that. இது வந்து முற்ற வியாதி அப்படின்வாங்க. ஒரு ஆள்கிட்ட இன்னொரு ஆளுக்கு தாவும். ஸோ நவ் tuberculosis have been eradicated. ஆனாலும் ஐ எம் ஹியரிங் கேசஸ் தட் நிறைய பேருக்கு கேள்விப்படுறேன். சில பேர் ஜபத்துக்கு வராங்க, எங்களுக்கு டிபி வந்ததுன்னு சொல்லிட்டு. See, though the doctors may say that they've eradicated the disease, but still it's prevalent in இது. ஸோ இந்த இடத்துல பாருங்க, குஷ்டரோகி வந்து பணிந்து கொண்டு அவனுக்கு அந்த இடத்துல விடுதலை வேணும்.
இந்த இடத்துல அவன் செய்கிற காரியம் என்ன? ஹீ கோஸ் டு த சோர்ஸ். கடவுள்கிட்ட தான் போகிறான். ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும்ன்றான். அப்போ இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சொஸ்தமாக என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி சொஸ்தமானார். இது 2 வசனத்தில் எழுதப்பட்டிருக்குது. இதில் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. அப்போ ஒன்று, அவன் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறான். நான் தேவனிடத்தில் இயேசுவிடத்தில் போனால், தேவன் ரூபத்தில் வந்திருக்கிற இயேசுகிட்ட போகும்போது எனக்கு விடுதலை உண்டு, என் குஷ்டரோகம் நான் நீங்கி சொஸ்தமாவேன் என்று சொல்லி அவன் தீர்மானித்து விட்டான். தீர்மானித்து விட்டு அவரை நோக்கி போகிறான். சொல்லிட்டு தென் ஹி கன்ஃபெசஸ் ஹிஸ் ஃபெய்த். ஆண்டவரே, உமக்கு சித்தமானால். இந்த இடத்துல தான் அவன் ஒரு சின்ன அவனுக்கு வந்திருக்கு. மேபி அந்த சூழ்நிலைகள் அந்த மாதிரி இருக்கலாம் அந்த காலத்தில். அப்போ அந்த சூழ்நிலை அப்படி இருந்தால் கூட அவன் சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும்னு சொல்கிறான். இட்ஸ் பாசிபிள் வித் யூ லார்ட்ன்னு சொல்கிறான். அதற்கு இயேசு என்ன சொல்கிறாரு? தமது கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு அப்படின்றாரு. ஸோ ஃப்ரம் திஸ் போர்ஷன் வி கம் டு நோ தட் இஸ் த வில் ஆஃப் காட் ஃபார் அஸ் டு கெட் ஹீல்ட். ஸோ யாரும் நாம் வியாதியாக இருப்பது கர்த்தருக்கு சுத்தம் என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் நாம் சுகமாக இருப்பது அவருக்கு சித்தம். ஸோ இந்த இடத்துல சொஸ்தமாக என்றார். உடனே குஷ்டரோகம் போயிடுச்சு. தட்ஸ் ஆல். இங்கே ஊசி போடல, இல்லாட்டி குஷ்டத்துக்கு பவுடர் அடிச்சுட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணல, எதுவுமே பண்ணல. இப்போ ஜஸ்ட் வேர்ட்ஸ் எக்ஸ்சேஞ்ச்ட். ஒன், ஹீ இஸ் ஸ்பீக்கிங் டு த லார்ட் காட் and he is speaking to him. That's all. And he had faith. அந்த வார்த்தைகள்னால 2 வசனத்தில் he got healed.